ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ரொம்ப நாள் கழித்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் அக்கா என்னக்கா நம்ம சேனலில் இல்லம் தேடி கல்வி பற்றி எதுவுமே போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தன்னார்வலர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே, நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பதிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த கல்வி ஆண்டில் இந்த திட்டம் தொடருமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வி. அதே போல் இந்த மாதத்துக்கான ஊக்கத்தொகை என்ன ஆச்சு, வருமா வராதா அப்படின்னு சொல்லி அதையும் கேட்குறீங்க. இல்லம் தேடி கல்வி அடுத்த வருஷம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த திட்டம் கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளியை குறைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அப்படி தான் ஆரம்பித்தாங்க. ஆனாலும் கிராமப்புற மாணவர்கள்கிட்ட இது ஏற்படுத்தின அந்த தாக்கம் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அதே போல் நம்ம அரசாங்க தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இந்த திட்டம் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் வரலை. அதே போல் நம்ம பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடுகள், இப்போது உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது கூட மாணவர்களுடைய நலன் கருதி இந்த திட்டத்தை அப்படியே தான் அடுத்த வருஷமும் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. அதனால் இது க்ளோஸ் ஆகிடும், கவர்மெண்ட்டே மாறப்போகுது, தொடருமா அப்படின்றதுலாம் நம்ம வேண்டாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடைய வெல்ஃபேரை பற்றி தான் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் யோசிப்பாங்க. இது அந்த கவர்மெண்ட் போட்டது, அதனால் அந்த ஆட்சியில் போட்டதை நம்ம முடிச்சிருவோம், நம்ம இந்த ஆட்சியில் இது வேண்டாம் அப்படின்லாம் ஒதுக்க மாட்டாங்க. மேபி பேரை வேணால் மாற்றி வைக்கலாமே தவிர நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை கண்டிப்பாக கண்டினியூ தான் பண்ணுவாங்க. அடுத்தது ஊக்கத்தொகை. நம்மளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வரும். முன்னாடியெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்துட்ருக்கோம். இப்போல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம், ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்துடுது. ஸோ அதுக்கான கண்டிஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அட்டண்டன்ஸ் கரெக்டாக போட்டிருக்கணும், ஆப்பில் போட்டிருக்கணும், ஃபோட்டோலாம் எடுத்து போடணும், ஒரே ஃபோட்டோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, டெய்லியும் ஃபோட்டோ எடுத்து போடணும். ஸோ நம்ம பதிவிடக்கூடிய அந்த தகவல்கள் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் வருது. அது ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஊக்கத்தொகை வருது. சில மாவட்டங்களில் அந்த நிர்வாக காரணங்களால் தாமதம் ஏற்படலாம். ஆனால் தகுதியுள்ள எல்லா தன்னார்வலர்களுக்குமே இந்த மாதத்துக்கான ஊக்கத்தொகை நிச்சயமாக உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். சில மாவட்டத்துக்கு கூட இருக்கலாம். அதே போல் நிதிநிலை அறிக்கை, கல்வித்துறை அறிவிப்புகள், இது எல்லாமே நம்ம தொடர்ந்து அனலைஸ் பண்ணிகிட்டே வரோம். அதுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சேர்த்துறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை கொண்டு போய் சேருங்க. அதே போல் தன்னார்வலர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னோடய சார்பாகவே நான் கேட்குறேன். அதாவது நிதியுதவி, ஊக்கத்தொகைன்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம செய்கிற இந்த சேவை இருக்குது இல்லைங்களா, இது மாணவர்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குது. இடையில நமக்கு சின்ன சின்ன தொய்வுகள் வந்தாலுமே உங்களுடைய அந்த அர்ப்பணிப்பை நீங்கள் நிச்சயமாக கைவிடாதீங்க. இதை பற்றின அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்தவுடனே நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய சக தன்னார்வலர்களுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் அதே போல் நம்ம ஐடிகே பற்றி வீடியோ போட்டனாலே நிறைய பேருடைய அந்த கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம தன்னார்வலர்களை தவிர்த்து அதர்ஸும் இதை பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஓகே, இதுதான் அங்கே நடக்குது போல், அதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த திட்டம் இனிமேல் தொடராது, இந்த திட்டத்தால் எந்த பயனும் இல்லை, எந்த யூஸும் இல்லை, அது சும்மா பேருக்குன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ அவமானங்கள் எல்லாமே தாண்டி தான் தன்னார்வலர்கள் இதில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருடைய கருத்துமே அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் மதிக்கிறேன்.
ஆனால் ஒன்று வந்து இங்கே புரிஞ்சுக்கோங்க, தன்னார்வலர்கள் வந்து அந்த ஊக்கத்தொகை அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க வந்து இதை ஒரு சேவையாக தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோன்னா அதுக்கு கிடைக்கிற அந்த திருப்தி இருக்குது இல்லைங்களா? ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அதில் கிடைக்கிற அந்த திருப்தி எந்த பணத்துலேயுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அரசு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வராத வரைக்கும் நம்ம எதையுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான். வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம் தான். அதில் நம்ம எதுவும் வந்து பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மாற்றத்துக்காக உழைச்சிட்ருக்க ஒவ்வொரு தன்னார்வலர்களுக்கும் துணையாக நிற்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எதிர்மறையாக பேசுகிறவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நிச்சயமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடியும் நம்ம முதுகுக்கு பின்னாடியும் எதிர்மறையாக பேசுகிறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க பேச்சை வந்து மதிக்காதீங்க, அவங்க பேச்சை தூக்கி போட்டுருங்க. நம்பிக்கையோட அடுத்த கட்டத்துக்கு நமக்கு போவோம். ஏன்னா நம்ம செய்கிறது வந்து தப்பான விஷயம் இல்லை, நம்ம செய்கிறது ஒரு நல்ல விஷயம். 4 எழுத்து ஒரு பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஸோ அதில் எந்த தவறுமே இல்லை. அதனால் நெகட்டிவ்க்கு எப்போவுமே உங்கள் காதை கொடுத்துடாதீங்க. பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி உங்களுடைய டியூட்டியை கொண்டு போயிட்டுருங்க. உங்களுக்கான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வர வரைக்கும் காத்துட்ருப்போம். ஸோ இந்த தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெரியும். இப்போவுமே கிளாஸ் எடுக்கிறவங்க அழகாக கிளாஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க, அட்டெண்டன்ஸ் போடுறாங்க, பிள்ளைங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு அதிகபட்சமாக ஒரு 20 நாள் இருக்கலாம். ஏன்னா ஏப்ரல் 16ஆம் தேதியோடு எக்ஸாம் முடியுது இல்லைங்களா? அந்த ஏப்ரல்லே வந்து எக்ஸாம் அப்போ சில குழந்தைங்க வருவாங்க, சில குழந்தைங்க வரமாட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 20 நாள் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஐடிகேவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது உங்களுடைய அந்த கிளாஸஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இன்னும் ஒரு சின்ன விஷயம், ஐடிகே நம்ம வந்து இப்போது விளையாட்டு அப்படின்னு நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஜாலியாக. அடுத்தது எல்லா ஃபீல்ட்லேயுமே ஏஐ வந்துடுச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஸோ இல்லம் தேடி கல்வியிலையும் ஏஐ வர்றதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.